ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது உன்னை பார்க்க வந்த இந்த சாயப்பாவை இப்பொழுதும் நீ தவற விட்டுட்ட, என் வார்த்தைகளை கேட்காம தாண்டி போயிட்டனா, அப்புறம் உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுன்னா ஏண்ட வந்து சொல்லக்கூடாது என் செல்லமே. நானும் ஒரு தகப்பனா, தெய்வமா, துணையா, தோழனா பல சமயங்களில் பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் இதை இப்படி செய்யன்னு வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ என்னை கடந்து போய் கஷ்டப்படுறதையே வாடிக்கையாக வச்சுருக்க. உன் உடலும் உள்ளமும் சுத்தமாக இருந்தாலும் என் அருள் கிடைச்சாதானே உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும். என்னை நோக்கி ஓடிவா. உன் மனசில் இருக்கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு மனசை லேசாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன் துன்பங்களையும் துயரங்களையும் தீர்த்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன்னை தப்பாக நினைக்கிறவங்களையும் தவறாக பேசுபவர்களையும் நீ ஒரு பொருட்டாகவே நினைக்க வேண்டாம். ஆகா ஓஹோன்னு புகழ்பவர்களை பற்றியும் நீ கவனம் கொள்ள வேண்டாம் என் செல்லமே. எப்போதும் நதி போல நிற்காம ஓடிக்கிட்டே இரு. உன் முயற்சியை நீ முழுமையாக நம்பும்போது யாராலும் எவராலும் உன்னை அசைக்க முடியாது. வாய் விட்டு சிரித்து வயிறு முட்டை சாப்பிட்டு மனசார வாழ்த்தக்கூடிய, நிம்மதியாய் தூங்கக்கூடிய என் அன்பு பிள்ளையாக நீ வாழணுன்னு தான் இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். இதை விட ஒரு மனுஷனுக்கு வேற என்ன இருக்க முடியும்? எத்தனையோ பேர் நல்லா சம்பாதிச்சாலும் நிம்மதியாக ஆசைப்படுறத சாப்பிட முடியாத அளவுக்கு உடலில் 1000 கோளாறுகளையும் குறைகளையும் நோய் நொடிகளையும் வச்சுக்கிட்டு வாழ்கிறாங்க. பல பேருக்கு கோடி கோடியாக காசு பணம் இருந்தாலும் தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், இரவு முழுவதும் புரண்டு புரண்டு படுத்து 10-12 மாத்திரைகளை சாப்பிட்டும் உடம்பு சரியில்லாமல் தூக்கம் வராமல் தவிப்பவர்களாகத்தானே இருக்காங்க. அதனால தான் இது எதுவுமே இல்லாமல் என் பிள்ளையான நீ வாய் விட்டு சிரித்து வயிறு முட்டை சாப்பிட்டு மனசார வாழ்த்தி அசதி தீர தூங்கி நல்லபடியாக ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கடமைகளை சரியாக செய்யணும்னு ஆசைப்படுறேன். இப்போது உன் கண்களுக்கு எது பிரச்சனையாகவும் தொல்லையாகவும் இருக்குதோ அதுதான் நாளைக்கு உனக்கான வரமாக மாறப்போகுது. இப்போது உனக்கு சங்கடங்களாக இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் நாளைக்கே உனக்கு சந்தோஷமாக மாற்றி கொடுத்துட்றேன். யார் என்ன சொன்னாலும் அதை யோசித்து நீ கவலை கொள்ளவோ குழம்பவோ வேண்டாம். அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க அப்படி சொல்லிட்டாங்களேன்னு யோசிக்காம உன் வேலையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுப்பேன். இந்த வாழ்க்கை உனக்கான வாழ்க்கையாக இருக்கும். நீ எதையும் யோசித்து கவலை கொள்ள வேண்டாமேன்னு செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை இனிதாக ஆரம்பமாகும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். என் கஷ்டங்கள்லாம் எப்போ தீரும்னு நீ ஒருபோதும் கவலைப்படாத. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. யாருக்காவது ஒரு பிரச்சனை, ஆபத்து, கஷ்டம்னா ஓடிப்போய் உதவ தயங்காதே என் செல்லமே. அப்படி நீ அவசரத்துக்கு உதவும் போது இந்த சாயப்பா உனக்கு ஆபத் பாந்தவனாக, உனக்கு பிரச்சனையோ ஆபத்தோ வரும்போது ஓடி வந்து உதவி செய்வேன். அதே போல் உனக்கு யாராவது ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செஞ்சாலும், அவசர ஆத்திர ஆபத்துக்கு உதவி செஞ்சாலும் அவர்களுக்கு எப்போதும் நன்றி உணர்வோடு இருக்க பழகிக்கோ. நீ யாரையாவது ஏமாத்தலாம், யாரு காலையாவது வாரி விடலான்னு யோசிச்சினா அதே இதை உனக்கு செய்கிறதுக்காக உனக்கு பின்னால் இன்னொருத்தர் யோசிப்பாங்கன்ற ஞாபகத்தை வச்சுக்கோ. உன் முயற்சிகள் எப்போதும் யாரையும் அழிக்காமல் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் நல்லதுக்காக மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ எப்படி வாழ்க்கையை நேர்மையாக உண்மையாக வாழ்ந்து ஜெயிக்கிறதுங்கிறதுல கவனம் செலுத்த கற்றுக்கோ என் செல்லமே. எப்போதும் பொறுமையாக இரு. பொறாமை குணம் உனக்குள்ளே வரவே கூடாது. ஆசைப்படலாம், ஆனால் பேராசை கூடாது. கடமை தவறாமல் கடன் வாங்கவே நினைக்காம ஒவ்வொரு நாளையும் இப்படி தான் வாழணும்னு நீ திட்டம் போட்டு வாழ ஆரம்பிச்சிட்டினாலே உன் வாழ்க்கை சரியாக சிறப்பாக மாறிடும். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நொடி என்ன நடக்கும், எப்படி இருக்கும்னு தெரியாது தானே. அப்படி இருக்கும்போது நான் இப்படி தான் வாழணும், அப்படி தான் இருக்கணும், வயசானாலும் என் வாழ்க்கையை நான் இப்படி தான் வாழுவேன்ற பெரிய கனவுகள் இருப்பதை விட
வாழ்க்கை அதன் போக்கிலேயே எதிர்கொண்டு வாழத் தயாராகு. என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கை மட்டும் எப்போதும் உன் மனசுல இருக்கும்படி பார்த்துக்கோ. ஏன்னா அனைத்தையும் உனக்கு சரி செய்ய இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து மனசு விட்டு சொல்லு. நீ மனசு விட்டு பேசும்போது, உன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுகும்போது, இந்த சாயப்பா உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் நான் ஏந்திக்கிட்டு உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன். வலியும் வேதனையும் கொண்ட உன் இதயத்துக்கு அமைதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யாருமே நினைக்காத, யாருமே எதிர்பார்க்காத, யோசிக்காத அற்புதத்தை இந்த சாயப்பா உனக்காக உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன் என் செல்லமே. நீ மட்டும் மனசு வச்சினா நிச்சயமாக உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாக நடக்கும். நல்லதையே நினைக்கிற உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். ஒருபோதும் அடுத்தவங்க உழைப்பை கெடுக்காதே. உன் வெற்றிக்கு உன் உழைப்பை மட்டும் நம்பினால் போதுமானது. எந்த அளவுக்கு நீ உழைப்பை கொடுக்கிறாயோ, எந்த அளவுக்கு நீ முயற்சி செய்கிறாயோ, அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றம் கிடைக்கும்படி நான் செய்வேன். எந்த விஷயத்திலும் நீ தப்பு கணக்கு போற்ற வேண்டாம். அடுத்தவங்களை ஏமாற்றவோ, அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யவோ, அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யவோ நினச்சினா அது உன் வாழ்க்கையில் தான் உனக்கு பின்னடைவை கொடுக்குவேன் செல்லமே. யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும், நீ எதுக்கும் பயப்படாம உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு. எல்லாத்துக்கும் மேலாக இந்த சாயப்பாவை நம்பு. கண்டிப்பா நீ நினைச்ச காரியங்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன். முடிவுங்கிறது என்னால் முடியாதுன்ற எண்ணம் வரும்போது உதயமாவது தான். நீ எப்போதும் என்னால் முடியாது, எனக்கு நடக்காதுன்னு நீயாகவே ஒரு முடிவை எடுக்காதே. எல்லாமே என்னால் முடியும், எனக்கு எல்லாத்தையும் என் சாயப்பா நடத்தி கொடுப்பாருன்ற அந்த நம்பிக்கையை மட்டும் நீ உனக்குள்ளே வச்சுக்கிட்டினா போதும். இந்த உலகமே இருண்டு போனாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உனக்கான விடிவு காலத்தை நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களுடைய எண்ணம் போலதான் வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன். நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு நிச்சயம் நல்ல வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்தே தீருவார்கள். ஒரு மனுஷன் நினைக்கிறது சரியாக இருக்கும்போது நடப்பதும் சரியாகவே இருக்கும். உன் வாழ்க்கையிலையும் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீயாகவே வாழ்க்கையில் தோல்வி வருதே நினச்சி உன்னை தாழ்வாக நினைத்து விடாதே. சரியான பாதையில் நீ போகிறதுக்கு உனக்கு ஒரு சின்ன தடை வந்திருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கோ. எத்தனை தோல்விகளும் தடைகளும் வந்தாலும் அத்தனையையும் தாண்டி உன்னை வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கலங்காதே என் செல்லமே. தன்மானமும் தைரியமும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் தோக்க விட மாட்டேன். உன்னை அவமதித்தவர்கள் முன்பாகவே உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன். நீ எதிர்கொண்ட பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கு மன தெளிவையும் நான் உண்டாக்குறேன். நீ மனசில் நினச்சதையெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போதும் எதுக்கெடுத்தாலும் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் உன்னை பார்த்து கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நடந்தாலும் தயாராக இருந்துக்கோ. மனசை லேசாக வச்சுக்கிட்டு வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறதுன்னு யோசி. நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உரிய எல்லா வழிகளையும் இந்த சாயப்பா உனக்கு காட்டுறேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதையுமே யோசித்து கவலைப்பட வேணாம். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கும்போது உன் வாழ்க்கையில் மட்டும் கஷ்டமும் பிரச்சனையும் வர விட்டுட மாட்டேன். உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன்.